இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் தியானிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது என்று இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு பயந்து யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரிக்கலை. மரிப்பதற்காகவே வந்தேன் என்று சொன்னவர் அவருடைய வேலை வராதபடியினாலே அவர் அங்கே கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆவியானவர் எழுதுகிறார் யோவானை கொண்டு யூதருடைய கூடார பண்டிகை வந்தது என்று சொல்லி. லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் யெகோவாவின் 7 பண்டிகைகளை மோசேயை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்து இந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அதாவது பண்டிகைகள் என்று சொன்னாலே விருந்தளிக்கிறவர் அங்கே இருப்பார், அங்கே விருந்தாளிகள் காணப்படுவார்கள், அங்கே நடனங்கள் இருக்கும், அங்கே விருந்துகள் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் சந்தோஷத்தோடு கூட கொண்டாடுகிற காரியங்களைத்தான் நாம் பண்டிகைகள் என்று சொல்லுகிறோம். இங்கே எபிரேய மொழியிலே பண்டிகைகளை குறிக்கிற வார்த்தைகள் ஹாஜ் என்று சொல்லப்படுகிறது, அது நடனத்துடன் தொடர்புடையதாக. மோயேட் என்று சொல்லப்படுகிறது, தேவ சித்தத்தின்படி கொண்டாடக்கூடியதாக. மிஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிறது, விருந்துடன் கொண்டாடக்கூடிய பண்டிகை. நடனம் தேவ சித்தப்படி விருந்துடன் கொண்டாடுகிற பண்டிகை. தேவனே விருந்தளிப்பவராக, யெகோவா விருந்தளிப்பவராக, மக்கள் விருந்தினர்களாக இந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுவார்கள் என்கிற காரியத்தை தான் அங்கே மோசேக்கு ஆண்டவர் 7 பண்டிகைகளை கொண்டாடும்படியாக கட்டளை கொடுத்திருந்தார். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 23, 24 ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். என்ன? வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். அது எருசலேமிலோ அல்லது சீலோவாமிலோ இருந்தால் அங்கே வர வேண்டும். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் பொழுது ஒருவனும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அதாவது ஆண்மக்கள் எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு அவருடைய ஆலயமோ ஆசரிப்பு கூடாரமோ வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு வருஷத்திற்கு 3 முறை வரும்பொழுது வீட்டில் ஆண்மக்களே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசத்தை மற்ற யாருமே இச்சித்து அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் தேசத்தை பராமரிக்கிறவராக, நான் பாதுகாக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி பண்டிகைக்கு அத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்து தேவ சித்தத்தின்படி நடனத்துடன் விருந்துடன் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். காலப்போக்கிலே அவைகள் தேவ சித்தத்தை இழந்து மனிதர்களுடைய சித்தத்தின்படி கொண்டாட ஆரம்பித்தபடியினாலே தான் யெகோவாவின் பண்டிகைகள் இங்கே யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது என்று சொல்லி யோவான் 6 நாளிலையும் ஓய்வு நாளை குறித்த பண்டிகையை அங்கே குறிப்பிடுகிறார். இங்கே யூதருடைய கூடார பண்டிகை யெகோவாவின் பண்டிகை என்கிற காலம் மருவி இங்கே அவர்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைந்தபடியினாலே யூதருடைய பண்டிகையாகிய கூடார பண்டிகை. இன்றைக்கும் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவ பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் நியூஸ் பேப்பரில் நிறைய நேரங்களில் வருகிறது, கிறிஸ்மஸ் தினத்தை கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளிலே இத்தனை கோடி அதிகமாக விற்பனை ஆனது என்று சொல்லும் பொழுது அங்கே நமக்கு தெரிகிறது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவ சித்தத்தின்படி கிறிஸ்மஸ் ஆராதனையை கொண்டாடவில்லை, பண்டிகையை கொண்டாடவில்லை. தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய மனது விரும்பினபடி அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள் என்கிறதை புரிந்து கொள்ளுகிறது போலத்தான் இங்கே யூதருடைய பண்டிகை என்று யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பண்டிகை என்ன? அந்த பண்டிகையை ஆண்டவர் எதற்கு நியமித்திருந்தார்? அந்த பண்டிகைகளுடைய காரியங்களை குறித்து இறந்த காலத்தில் என்ன காரியம், நிகழ்காலத்தில் என்ன காரியம், வருங்காலத்தில் என்ன காரியம் என்கிறதை அந்த நிழலாட்டங்களை கொண்டு நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். முதலிலே அவர்கள்
பண்டிகை என்ன பண்டிகையை கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் முதலாக கொண்டாடின பண்டிகை பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். கிறிஸ்துவினுடைய பலி, பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு நிலைக்கால்களிலெல்லாம் இரத்தம் பூசப்படும்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வரும்பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஒரு விடுதலையை அறிவிக்கிற ஒரு பண்டிகை. இங்கே நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்படுகிறதற்கு வந்திருக்கிற காரியத்தை குறித்து இது கடந்த நாட்களிலே நிறைவேறிவிட்டதை அங்கே அவர்கள் கொண்டாடுகிற காரியத்தை பார்க்கிறோம். இறந்த காலத்திலே கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை நமக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினால் அந்த இரத்தத்தினால நமக்கு ஒரு பாதுகாப்பும் விடுதலையும் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது, அவர்கள் 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்களே, இது எதற்கு இப்பொழுது நிழலாட்டமாக எழுதப்படுகிறது என்று சொன்னால், 1 கொரிந்தியரில் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இருந்து அவர் எழுதுகிறார், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். உங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் கழிச்சு போட்டுருங்கன்னு சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, அதற்கப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதனை சபைக்கு எழுதும்பொழுது பவுல் எழுதுகிறார், பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, பழைய வாழ்க்கையாகிய துர்க்குணத்தோட பொல்லாப்போடு கூட நீங்கள் புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிக்கக்கூடாது. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்படின்னா 7 நாளும் என்பது துப்புரவு உண்மையாக 7 நாளும் பரிசுத்தமாய் நாம் வாழ்கிறதற்கு அடையாளமாக, ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ளுகிறதற்கு சுத்திகரிப்பின் பண்டிகையாக இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. 3வதாக அவர்களுடைய பண்டிகை முதற்பலனின் பண்டிகை. அவர்கள் முதல்ல விளைந்த அந்த கதிர்கட்டை அறுத்துட்டு வந்து ஒரு கட்டை கொண்டு ஆசாரியனிடத்தில் கொடுக்கும் பொழுது அவன் அதை அசைவாட்டுகிற பலியாக அங்கே அசைவாட்டி அவன் அவர்களுக்காக கொடுப்பான். இது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னார், கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததின் அவர் முதற்பலனானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே, அதனை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது முதற்கட்டு எப்படி அங்கே ஆசாரியனிடத்தில் கொடுக்கப்படுகிறதோ அதே போல முதற்பலனாக கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த அந்த காரியத்தை குறிக்கக்கூடியதாக இந்த பண்டிகையினுடைய நிழலாட்டம் நம்முடைய சபையின் நாட்களில் நிஜமாக மாறியிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 4வது பண்டிகை பெந்தைகோஸ்தே பண்டிகை. பெந்தைகோஸ்தே நாள் புளிப்புள்ள 2 அப்பங்களை தேவ சமூகத்தில் அவர்கள் அசைவாட்டுவார்கள். 50வது நாள் அவர்கள் அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறதாக அவர்களுடைய முறைமையின்படி காணப்பட்டது. 50வது நாளில் பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். பெந்தைகோஸ்தே நாள், பெந்தைகோஸ்தே என்பது சபையின் பிரிவல்ல, அது ஒரு நாள். அது அவர்கள் பண்டிகையாக 50வது நாளிலே அதை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். புளிப்புள்ள 2 அப்பங்களை எடுத்து தேவ சமூகத்தில் அசைவாட்டுவார்கள். இது எதற்கு அடையாளமாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில்தானே பலத்த ஒரு இடிமுழக்க சத்தம் போல இறங்கி வந்து அவர்கள் கூடியிருந்த இடத்தை அசைத்து அவர்களை தேவ பலத்தினால் நிரப்பின காரியங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் எல்லாமே கடந்த காலத்தில் இந்த பண்டிகைகள் நடந்தேறிவிட்டது சபையின் மக்களுக்கு. ஆனால் இப்பொழுது ஒரு இன்டர்வல் போல காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொன்னால், யூதர்கள் அவர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு சபைகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிருபையின் யுகமானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறபடியினால நாம் கிருபையினால் காக்கப்படுகிறோம். கிருபையினால் சாட்சிகளாக வாழும்படியாக நமக்கு கட்டளை பெற்று நாம் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இந்த நாட்களில் வாழ்கிறோம். இதற்கு பின்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை என்ன பண்டிகை?
5வது பண்டிகையாக அவர்கள் கொண்டாடின பண்டிகை எக்கால பண்டிகை. வெள்ளி எக்காலங்களை அவர்கள் ஊதுவார்கள். இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியம். இது கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை குறிக்கக்கூடிய காரியமாக சபைக்கு இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் நம்ம ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட, அது நாளைக்கும் நடக்கலாம், அடுத்த நிமிஷத்தில் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எக்கால பண்டிகை. அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகையை உணர்த்தும் வண்ணமாக இது நடக்கிறது. இந்த நாட்களில் இஸ்ரவேலர்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றபடி அவர்கள் இங்கேயே காணப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து பாவ நிவாரண நாள் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். இது எப்போன்னா, இது நமக்கும், அதாவது இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கும் இந்த பாவ நிவாரண நாள் பண்டிகைக்கும் சம்பந்தம் கிடையாது. 7 வருடங்கள் உபத்திரவகாலம், மகாபத்திரவகாலம் தொடங்கின நாட்களிலே தாங்கள் குத்தினவருக்காக ஒரு தலை பிள்ளைக்காக ஒருவன் அழுது துக்கிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்காக அழுது துக்கிப்பார்கள். அவர்களுக்கு அன்றைக்குத்தான் தெரியும் கல்வாரி சிலுவையில் ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருந்திருக்கிறது என்று சொல்லி, அந்த நேரம் உண்டானது போல அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து கதறி அழுது பாவத்தை அறிக்கை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து தாம் குத்தின அவரை பார்த்து அவர்கள் புலம்பி மனம் திரும்புகிற காரியத்தை நிழலாட்டமாகத்தான் பாவ நிவாரண பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 7வது அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை தான் கூடார பண்டிகை. அதைத்தான் இந்த அதிகாரத்தில் யோவான் எழுதியிருக்கிறார். வனாந்திர பயணத்தினுடைய நினைவு கூறுதலை கூடாரங்களிலே அவர்கள் குடியிருக்கும் பொழுது நினைவு கூர்ந்து சந்தோஷத்தோடு கூட, வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் அலைந்து திரிந்தோம், எங்களுக்கு ஒரு அருமையான கூடாரத்தை தந்து எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறீரே என்று சொல்லி 7 நாட்கள் அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். இது கிறிஸ்துவினுடைய வெளிப்படையான 2வது வருகையையும் 1000 வருட அரசாட்சியையும் குறிக்கக்கூடியதாக, இதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது தேசத்தை பாதுகாப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அந்நியர்கள் வந்து இச்சிக்காதபடி பாதுகாப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இது யூதருடைய பண்டிகையாய் மாறிவிட்டபடியினாலே, யெகோவா பண்டிகையாய் இல்லாதபடியினாலே கூடார பண்டிகையை இஸ்ரவேலர்கள் கொண்டாடி இருக்கிற அந்த நாளிலே தானே ஹமாஸ் அவர்கள் மேலே அவர்கள் அநேக ஏவுகணைகளை கொடுத்து தாக்கி அவர்களை அழித்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பண்டிகையாக கொண்டாடினோம் என்று சொன்னால் தேவனுடைய பராமரிப்பு காணப்படும், பாதுகாப்பு காணப்படும். விருந்தாளிகளாக நாம் இருப்போம். விருந்து அளிக்கக்கூடியவராக அவர் இருப்பார். நம்மை சந்தோஷத்தினால் நிரப்பி நம்மை சமாதானத்தினால் நிரப்புகிற ஆண்டவராக இருப்பார். இந்த பண்டிகைகள் 7 பண்டிகைகளை லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பிரதிஷ்டை பண்டிகை என்று எழுதுகிறார். அது எப்போ கொண்டாடினார்கள் என்று சொன்னால் கிமு 172 165 வரையிலும் 4வது அங்கே ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமான ஒருவன் அங்கே ஆட்சி செய்ததை பார்க்கிறோம். அலெக்சாண்டருக்கு பின்பாக அந்த கிரேக்க அந்த பேரரசானது 4ஆக பிரிக்கப்பட்டது. அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸ் 4 என்று சொல்லி அழைக்கக்கூடியவன் அங்கே எருசலேம் தேவாலயத்தில் பன்றியை பலியிட்டு அசூசிப்படுத்தி விட்டபடியினாலே 7 வருடத்திற்குள்ளாக அவன் வேறொரு காரியத்தின் நிமித்தமாக மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ செயல், தேவனுடைய கிரியை அவனை அழித்து விட்டது என்று சொல்லுகிறோம். அது எப்படி நடந்தது? மக்காபியர்கள், அதாவது மக்காபி என்றால் சம்பட்டி என்று அர்த்தம். ஒரு ஆசாரியனுடைய 5 பிள்ளைகள் அத்தனையாய் தேவாலயம் அசூசிப்பட்டு விட்டதே என்று சொல்லி அவர்கள் மறுபிரதிஷ்டை செய்யும்படியாக ஒரு யுத்தத்தை அவர்கள் தொடங்கின. அதைத்தான் மக்காபியர் போர் என்று அழைக்கிறோம். அவர்கள் மறுபிரதிஷ்டை செய்த பண்டிகையைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இருந்து அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து எஸ்தர் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில்
ஆமான் அங்கே பூர் என்கிற ஷீட்டை போட்டு அவன் 11வது மாதத்தில் 127 நாடுகளில் பரவியிருக்கிற அந்த யூத ஜனங்களுடைய தலை வெட்டப்பட வேண்டும் என்று சட்டத்தை பிறப்பித்த போது மொர்தேகாயும் எஸ்தரும் துணிந்து அவர்கள் உபவாசித்து அங்கே ராஜ சமூகத்தில் பிரவேசித்த பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்ததே. அவர்கள் தலைக்கு வந்த பட்டயத்தை ஆண்டவர் அவர்களுடைய கரங்களில் கொடுத்து எதிரிகளை வீழ்த்தினாரே. ஆமானையும் அவனுடைய 10 குமாரரையும் தூக்கில தொங்க விட்டாரே. அந்த சந்தோஷத்தை பூர் என்கிற சீட்டை போட்டு அவர்கள் பழைய நாட்களிலே பகடை உருட்டி சீட்டு போட்டுத்தான் அவர்கள் காரியங்களை தீர்மானிப்பார்கள். அந்த பூர் என்கிற சீட்டை ஆண்டவர் அவர்களுக்கு காரியம் மாறுதலாய் மாறப்பண்ணி கழுத்துக்கு வந்த கத்தியை அவர்கள் கரங்களில் கொடுத்து எதிரிகளை வீழ்த்தினபடினால பூரிம் பண்டிகை என்று கொண்டாட ஆரம்பித்தார்கள். இவைகள் தான் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடின பண்டிகைகள். இறந்த காலத்தில் அநேக பண்டிகைகள் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் உள்ள காரியங்கள் இன்றைக்கு கிருபையின் யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது எக்கால பண்டிகையை நோக்கி காத்திருக்கிறோம். வெள்ளி எக்காலங்களை ஊதி பண்டிகைகளை கொண்டாடினார்களே. நமக்கு இன்றைக்கு விழித்திருக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதே. எக்கால சத்தம் கேட்கப்படும் என்று சொன்னால் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.